காவிரி நதிக்கரையில் படை வீரர்கள் இங்குதான் தயார் செய்வார்கள். இந்த டெல்டா பகுதியிலே காவிரி கொள்ளிடக்கரை இருக்கிறதா, இங்கே அடர்ந்த வனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் போர் வீரர்களுக்கு பயிற்சி செய்து யானைப்படையும் குதிரைப்படையும் தயார் செய்து சேர சோழ பாண்டிய பல்லவர்களுக்கெல்லாம் இந்த கொள்ளிடக்கரை முத்திரையில் தான் படை வீரர்கள் பிரித்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாது கரிகால் சோழ பெருவெழுதி சாலை என்று காவிரி கரையில் ஒரு கரை உண்டு. இங்கே சோழ மண்டலத்தில் காவிரி டெல்டா பகுதியிலே விளைகின்ற தானியங்களை எல்லாம் காவிரி பூம்பட்டிற்கு எடுத்து சென்று பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது உண்டு. அப்படி ஏற்றுமதி செய்யும் போது கடற்கொள்ளையர்கள், உள்நாட்டு கொள்ளையர்கள் இவர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த கொற்றன் என்ற வீரனை படை வீரர்களாக வணிகர்களுக்கு காவலராக அனுப்பி வைப்பார்கள். அந்த வணிகருடைய காவலுக்கு தெய்வம் கொற்றவை. அரசனுக்கும் அந்த கொற்றவை தான் காவல் தெய்வம், இந்த படை வீரர்களுக்கும் தெய்வம் இந்த கொற்றவை. அதனால்தான் அந்த கொற்றன் என்ற பெயர் எல்லோர்களுக்குமே சூட்டப்படுவது உண்டு. அதன் மரபு வழி அடிப்படையில் சாத்தன், இது யாருன்னு கேட்டீங்கன்னா, சாத்தன் என்ற வழிபாடு என்பது ஐயனார் வழிபாடு. ஐயனார் வழிபாடு என்பதும் அதுவும் வணிகர்களுடைய தலைவன், வணிகருடைய தலைவர் பேர் என்னது, சாத்தன் என்று சொல்லுவோம். அந்த சாத்தன், அந்த ஐயனார் வழிபாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் கும்பிடுவதற்கு சாத்தன் வழிபாடு என்று பெயர். அவர்கள் முழுக்க முழுக்க வணிகருடைய காவலாகத்தான் இருப்பார்கள். இந்த சோழர்களுக்கு காவல் படை வீரர்களாக சென்ற கல்வெட்டு ஒன்று தர்மபுரியில கண்டெடுக்கப்பட்டது. ஒரு மலைக்குன்றில் இன்றைக்கும் அந்த கல்வெட்டு இருக்கின்றது. அங்க வணிகர்களுடைய காவலர்களுக்காக என்ன ஊதியம், என்ன நிர்வாகம், எப்படி வணிகர்களுக்கு இந்த காவல் பணி கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் அந்த கல்வெட்டு தர்மபுரியிலே அந்த கல்வெட்டு இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. அப்ப இந்த கொற்றன் என்பது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டில் வருகின்ற படை வீரர்கள் பயன்படுத்துகின்ற வழி. இன்றோடு சாத்தன் என்பது சாத்தன் ஐயனார் வழிபாட்டில் இருக்கின்ற படை வீரர்கள், வணிகருடைய காவலராக வருபவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள். அப்படி தமிழர்கள் கடல் கடந்து செல்லுகின்ற போது இந்த சாத்தன் மரபினரையோ அல்லது இந்த கொற்றவை மரபினரையோ படை வீரர்களாக காவலுக்கு கூட்டி செல்வார்கள். அப்படி அவர்கள் சென்று அந்த வணிகத்துக்கு காவலராக இருந்து அந்த வணிகருடைய காவலுக்கு காவல் துறையாக இருந்து தமிழர்களுக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் அவருடைய பெருமையை பறைசாற்றும் விதமாகவும் அந்த போரில் அவர்களை மாண்டார்கள் என்றால் அவருக்கு நடுகள் எடுப்பதும் அதில் கல்வெட்டிலே பதிவு செய்வதும் நம்முடைய தமிழருடைய மரபு. இதைத்தான் அந்த எகிப்து பிரமிடிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடுகள் வழிபாடு கேட்பிருப்பீங்க. நம்ம வீட்டில் இளவயதில் இறந்து போனவங்களுக்கு சப்த கன்னிமார்களுக்கெல்லாம் கன்னி வழிபாடு என்று பண்ணுவோம். அப்புறம் ஆண்கள் போரில் வீரம் எழுதினால் அவர்களுக்கு அந்த கல் பலகையில செய்து அவர்களை நீராட்டி அவர்களுக்கு பூஜை செஞ்சா அன்னைக்கு மழை வரும் என்பதெல்லாம் ஐதீகம். அப்படி செயற்கேறிய செயல்கள் செய்தவர்கள், மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் அர்ப்பணிப்போடு இருந்து தன்னுடைய உயிர் தானம் செய்தவர்களுக்காக நாம் எடுக்கின்ற வழிபாடுதான் இந்த நடுகள் வழிபாடு. அப்படி நடுகள் வழிபாடு செய்கின்ற போது அந்த வீரருடைய பெயராக பொறிப்பது வழக்கம். அந்த மரபு வழியில் தான் அங்கே எகிப்தில் இருக்கின்ற பிரமிடிலே அந்த கொற்றன், சாத்தன் என்ற பெயர்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. இப்ப தெரியுதா, சென்றார்கள் வென்றார்கள் என்பதற்கு நாம் இதுவரை வந்தார்கள் வென்றார்கள், நம்மை வென்றார்கள் இல்லையா, நம்ம அடிமைப்படுத்தினார்கள் இல்லையா, நம்மை கொடுமைப்படுத்தினார்கள் இல்லையா, நம்மை அசிங்கப்படுத்தினார்கள் இல்லையா, அந்த வரலாறை தான் நாம் படிச்சு கொண்டிருக்கோம் பாடத்திட்டத்தில் எல்லாரும். நாம இங்கிருந்து சென்று எங்கேயெல்லாம் வென்றோம் என்பதையெல்லாம் நாம் அடையாளப்படுத்த வேண்டும், வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டு இந்த தலைப்பிலே உங்களுக்கு உரையாற்றி இருக்கின்றேன்.